Hi students, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5 6.2ல 5th sum பார்க்க போகிறோம். In this picture, இந்த பிக்சரில் DE is parallel to OQ. எங்கே இருக்குது DE பார்ப்போம். இந்த இருக்கா DE is parallel to OQ and இந்த பக்கம் வருது இல்லையா DF is parallel to OR. இதை வச்சுக்கிட்டு எதை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. EF is parallel to QR. EF is parallel to QRன்னு சொல்லியிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ட்ரையாங்கிளில் இந்த லைனும் பேரலல், இந்த லைனும் பேரலாக இருந்தால் கீழே இருக்க பேஸ் லைன் ரெண்டுமே பேரலல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றுமே இல்லை, போன சம் செஞ்ச மாதிரியே தான். என்ன எழுதணும்? பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இன் ட்ரையாங்கிள் POQ. ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். POQ இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் அடுத்து இன்னொரு கேஸ்க்கு POR இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா எப்படி வரும்? இப்படி வருமா? இப்படி வரும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் சாரி இப்படி குறுக்க வரும். இப்படி ஒரு லைன் வரும், இப்படி ஒரு லைன் வரும். PED இது எஃபோட லைன் லாங்காக போயிட்டுருக்கும். இங்கே QOன்னு வரும். சரியா? இப்போ இதில் எது பேரலல்னு எழுதிடலாம் பார்த்துங்க. DE is parallel to OQ. இங்கே பாருங்கள், DE எங்கே இருக்குது? DE is parallel to OQ. அப்போ இது பேரலாக வச்சுட்டா நம்ம எப்படி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதுவோம்? இன் ட்ரையாங்கிள் POQ நான் எழுதுறது கரெக்டானு பாருங்கள். PE டிவைடட் பை EQ தட் இஸ் ஈக்குவல் டு PD டிவைடட் பை DO. எப்படி எழுதியிருக்கேன்? இங்கே இருக்குது PE, இந்த பிக்சரில் பாருங்கள், PE டிவைடட் பை EQ. அதே மாதிரி இந்த சைடு இருக்க லைனில் என்ன எழுதுகிறோம்? PD டிவைடட் பை DO. இந்த ரெண்டு லைனையும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி இது எழுதியிருக்கோம். சரியா? இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அடுத்து ஸ்டெப் 2ல் அப்ளை அகெயின் EPT இன் ட்ரையாங்கிள் POR. இந்த சைடு இருக்குல்ல ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள் PORனு வருது. அப்போ இதை மட்டும் எழுதுவோம். PF டிவைடட் பை FR PD டிவைடட் பை DO அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? எப்படி எழுதுவோம்? PF டிவைடட் பை FR PD டிவைடட் பை DO. சரியா? கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன கிடைக்கும் நமக்கு? PE டிவைடட் பை EQவும் அடுத்து PD டிவைடட் பை DOவும் கிடச்சிருது. சரியா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? அண்ட் 2 கிடச்சிருது. இங்கே ஒன்று எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி என்ன வருது? PF டிவைடட் பை FR இஸ் ஈக்குவல் டு PD டிவைடட் பை DO. இதான 2 ஈக்குவேஷனும். இப்போ இதில் பாருங்களேன், எது ஈக்குவலாக இருக்குது? இந்த சைடு ஈக்குவலாக தெரியுதா உங்களுக்கு? ஈக்குவலாக தெரிஞ்சால் அப்போ என்ன எழுதிடுவோம்? PE டிவைடட் பை EQ தட் இஸ் ஈக்குவல் டு இது 2 ஈக்குவல் நம்ம எழுதிடுவோம். PF டிவைடட் பை FR. இப்போ என்ன எழுதிடுவோம்? கீழே ஒரு லைன் எழுதிட்டு அப்படியே முடிச்சுக்குவோம். கன்சிடர் ட்ரையாங்கிள் PQR since the line segment EF divides the sides. இது கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே சென்டென்ஸாக எழுதுகிறோம். PR in the same ratio according to the converse of BPT, the line EF must be parallel to the third side QR. அப்போ என்ன எழுதிடலாம்? EF is parallel to QR. Hence proved. EF எங்கே இருக்குது? EF is parallel to QR அப்படின்னா இங்கே வந்துருச்சு. அதனால் இதை எழுதிட்டோம். ஓகேவா?